ஹாசிப் 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 போடுதாஸ்க்கு லாஸ்டா ஒரு கோரிக்கை. அவரோட பேரு ஹாசிப் இல்ல அசிப். நன்றி, வணக்கம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். 25 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திற்கு தேர்தல் நடைபெற்று நீதிக்கான அணி வெற்றி பெற்றிருக்கு. இந்த வெற்றிக்கு காரணமாக பல தோழர்கள் இருந்திருக்காங்க. அதுல இன்னும் முக்கியமாக அடிப்படையாக ஒரு முக்கியமான பத்திரிகையாளர் ஒருத்தர் இருந்திருக்காரு. அந்த பத்திரிகையாளர் யாரு அண்ட் இந்த வெற்றி அப்படின்றதை இன்னொரு முக்கியமான நபருக்கு சமர்ப்பிக்க நான் விரும்புறேன் பர்சனலா. அவர் யார் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய தேர்தல் 25 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்று நீதிக்கான அணி வெற்றி பெற்றிருக்கு. இந்த வெற்றிக்கு ஒரு முக்கியமான நபராக இருந்தவர் தோழர் ஹசீஃப் அவர்கள், நம்ம அண்ணன் தான். பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய தேர்தல் இது நாட்டுக்கு ரொம்ப முக்கியமா, மக்களுக்கு ரொம்ப முக்கியமானு கேட்டீங்கன்னா நிச்சயமாக முக்கியம் தான். மக்களுக்கான செய்தியை கொடுக்க வேண்டிய வேலைகளை செய்யக்கூடிய பத்திரிகையாளர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கோபி சுதாகர் வீடியோல மலைக்கு பக்கத்துல புயல்ல பத்திரிகையாளர் ரிப்போர்ட் பண்றதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அது ரொம்ப ஃபன்னியான கண்டென்ட்டா கூட இருக்கும். இப்படி மழை, வெயில், கொரோனா காலகட்டம், இப்படி எல்லா காலகட்டத்திலையும் தொடர்ச்சியாக மக்களுக்கு செய்தி தரக்கூடிய வேலைகளை பத்திரிகையாளர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பத்திரிகையாளர்கள் ஒழுங்காக நடத்தப்படுறாங்களா, அவங்களுக்கு முறையான ஊதியம் வழங்கப்படுதா, அவங்களுக்கு வேலை நேரம் கரெக்டா இருக்கா, திடீர்னு தூக்கி வீசப்படுறாங்களா, அதிகார வர்க்கத்தால மிரட்டப்படுறாங்களா, அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த செட்டப்ல அவங்களுக்கான நீதி, அவங்களுக்கான நியாயங்கள் சரியா கிடைக்குதா அப்படின்ற ஃபைட்டை தொடர்ச்சியாக ஊடகத்தளத்தை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நபர் தான் அசீஃப் அவர்கள். நம்ம கூட அவர் வேலை பார்க்குறாரு. நம்ம இன்னைக்கு அரண்சையில் அசீஃப் அண்ணன் கூட அசோசியேட் ஆயிருக்கோம். அதனால நம்ம இப்படிலாம் பேசுவோமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. வெளியில இருந்து பார்த்து நான் சொல்றேன். இன்ஃபேக்ட் நான் இந்த ஊடகத்துறையில வர்றதுக்கு காரணமாக இருந்த ஒரு முக்கியமான நபரும் அசீஃப் அண்ணன் தான். இப்படி என்ன மாதிரி நிறைய பத்திரிகையாளர்கள் சொல்லலாம் அசீஃப் அண்ணாவால ஒரு உதவி பெற்ற நபராக, ஏதோ ஒரு வகையில அவங்களுடைய பேலன்ஸ் ஆபீஸ்ல கொடுக்காம இருந்திருப்பாங்க, அல்லது ஏதாவது இஷ்யூ இருந்திருக்கும். இப்படி எல்லாத்தையும் சார்ட் பண்ணக்கூடிய இடத்துல அசீஃப் அண்ணன் இருந்திருப்பாரு. தொடர்ச்சியாக ஊடகத்தில் இருக்கக்கூடிய இந்த பத்திரிகையாளர் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய வேலையை அசீஃப் அண்ணன் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வந்தாரு. அதனுடைய பலனாக தான் இன்னைக்கு அசீஃப் அண்ணன் வெற்றி பெற்றிருக்காரு. அந்த அணி நீதிக்கான அணி வெற்றி பெற்றிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய பலரும் வெற்றி பெற்றிருக்காங்க. சோ இந்த வெற்றி அப்படின்றது அவருடைய தொடர் உழைப்புகளால, அவருடைய கமிட்மெண்ட்னால, ஊடக தொழிலாளர்கள் அவங்களுடைய ஒற்றுமை, அவங்களுடைய வேலை, அதை சரியா முறைப்படுத்துறது, அவங்களுக்கான நீதியை பெற்றுத்தர்றது அப்படின்ற அந்த வகையில பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்காரு. அதனுடைய நீட்சியா தான் இந்த வெற்றியை நம்மளால பார்க்க முடியுது. இந்த இடத்துல தான் இந்த வெற்றியை நம்ம இன்னொரு நபருக்கு சமர்ப்பிக்கிறோம், அசீஃப் அண்ணனுடைய வெற்றியை. அது யார் அப்படின்னா மாரிதாஸ் அவர்கள். ஏன் அப்படின்னா அசீஃப் அண்ணனை கார்னர் பண்ணி அவரை அவர் சார்ந்திருக்கக்கூடிய மதம், அவருடைய வேலையெல்லாம் வச்சு அவர் ரொம்ப மோசமா அவரை கார்னர் பண்ணி மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்துல இருந்து அவரை ஓரம் கட்டுவதற்கு ஒரு முக்கியமான பணியை வலதுசாரிகளால ஒரு அஜெண்டாவா செட் பண்ணப்பட்டு அசீஃப் அண்ணனை மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்துல இருந்து அவரை விரட்டணும், அவர் இருக்கிறது ஒரு த்ரெட்டா பார்த்து அவரை அனுப்பணுன்ற வேலையை பார்த்து மாரிதாஸ் தான். அவர் தான் அசீஃப் அண்ணனை எப்படியாவது இங்கிருந்து காலி பண்ணிடணும். ஏன்னா இங்க தமிழ்நாட்டு ஊடகவியலாளர்கள் மீது ஒரு மிகப்பெரிய கோபம் வலதுசாரிகளுக்கு இருக்கு. என்ன அப்படின்னா அவர்கள் பை டிஃபால்ட்டா ஒரு அறத்தின் பக்கம் அவங்க இருக்காங்க, சமூக நீதியின் பக்கம் நிக்கிறாங்க. இன்னைக்கு வட இந்திய ஊடகங்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு ஒரு இஸ்லாமியருடைய வீடுகள் இடிபடுது அப்படின்னா அந்த வீட்டு மேல ஏறி நின்று இங்க அவங்க வீடு இடிச்சது சரிதானு அங்க இருந்து லைவ் கொடுக்கக்கூடிய காட்சிகளாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது லைவ்ல நடக்குது. ஊடக அரங்குகள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேட்டை பிரச்சாரம் செய்யக்கூடிய இடமாக மாறி இருக்கு. ஒரு நபர் ட்ரெயின்ல போற ஒரு நபர் சுட்டுட்டு அந்த போலீஸ் சொன்ன வாக்குமூலம் நான் தொடர்ச்சியா ஊடகத்துல பார்த்துட்டு இருக்கேன். முஸ்லிம்ஸ்லாம் த்ரெட்டா இருக்கீங்க, ஒண்ணு நீங்க இங்க இருங்க இல்ல பாகிஸ்தானுக்கு போங்கன்னு சொல்லக்கூடிய சம்பவம் இந்தியாவில் நடந்திருக்கு. அப்போ அதையெல்லாம் தொடர்ச்சியாக ஒரு ஹேட்டை பரப்பக்கூடிய இடமாக மொத்த வட இந்திய ஊடகம் மாறி இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்காங்க. அறம் சார்ந்த இயங்கக்கூடிய பத்திரிகையாளர் மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து விரட்டப்பட்டு அவர்கள் தனியாக இன்னைக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் மீடியா ஆரம்பிச்சு அவங்க செயல்பட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மெயின் ஸ்ட்ரீம்ல பேசக்கூடிய எல்லாருமே பாஜகவினுடைய ஏஜென்ட்டாக தான் இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே பாஜக என்ன பேச விரும்புதோ அதை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை தான் அவங்க தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியான செட்டப் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்றது வலதுசாரிகளுக்கு மிகப்பெரிய கடுப்பு. இன்னைக்கு 1000 தான் நீங்க ஒரு வலதுசாரி பத்திரிகையாவே இருந்தாலும் ரொம்ப வெளிப்படையாகலாம் விருப்பம் இங்க கக்க முடியாது. அப்படி கக்குனா என்ன ஆகுன்றது தினமலருக்கு தெரியும், விகடனுக்கு தெரியும், இந்த மாதிரியான பத்திரிகைகளுக்கு தெரியும். உடனடியாக சாதாரண மனிதர் கூட ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்போ ரொம்ப எளிய பேக்ரவுண்ட்ல இருந்து இங்க வரக்கூடிய பத்திரிகை துறைக்கு வரக்கூடிய இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனா இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லாரும் பெரும்பான்மையாக இங்க இருக்கக்கூடிய அரசுகளால, அவங்களுடைய உதவிகளால பயன்பெற்று அவங்க கொடுத்த இடஒதுக்கீடுல, அவங்க கொடுத்த நலத்திட்டங்களின் வாயிலாக அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல இடத்திற்கு இன்னைக்கு பத்திரிகையாளர்களை வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க நேச்சுரலாவே ஒரு அறத்தின் பால் நிற்க வேண்டிய அந்த பொறுப்பு அவங்களுக்கு இருக்கும். அப்போ அவர்களுடைய பிரச்சனை இது எல்லாத்தையும் பேசக்கூடிய இடத்துல இவங்களுடைய முகமாக தான் அசீஃப் அண்ணன் இருந்திருக்காரு. இன்னைக்கு அசீஃப் அண்ணனோட வெற்றி எதை பிரதிபலிக்குது அப்படின்னா
சென்னை பத்திரிகையாளர்கள் யார் பக்கம் நிக்கிறாங்க அப்படின்றதை இது வந்து உறுதிப்படுத்துது. அவங்க சமூக நீதியின் பக்கம் நிற்கிறாங்க, மக்கள் பக்கம் நிற்கிறாங்க, இங்க இருக்கக்கூடிய ஒரு சமூக நீதியின் பக்கம் நிற்கிறாங்க அப்படின்றதுதான் அவருடைய வெற்றி வந்து உணர்த்தக்கூடிய செய்தியா இருக்கு. ஸோ இதற்கு எதிராகலாம் மாரிதாஸ் போன்ற நபர்லாம் பேச வைக்கப்பட்டாரு. அவருக்கான கடுப்பு அப்படின்றது, நாங்க வந்து வெறுப்ப கக்க முடியல, எங்களோட அஜெண்டா வந்து செட் பண்ண முடியல, இங்க வந்து ஒரு கலவரத்தை தூண்ட முடியல அப்படின்ற அந்த பேசஸை வச்சுதான் ஆசிஃப் அண்ணன் வந்து குறி வச்சு, குறிப்பாக அவர் வந்து ஒரு இஸ்லாமியர் அப்படின்றதுனால அவருடைய பேரு, அவர் வந்து சம்பந்தமே இல்லாம கருப்பர் கூட்டத்தை கூட வந்து இணைச்சாங்க. கருப்பர் கூட்டம்னு ஒன்று தனியா அது இயங்கிட்டு இருக்கு. அவங்க பெரியாரிய கருத்துக்களை வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுல இருக்க ஒரு நபர், அவர் தாடி வச்சிருக்காரு, ஆசிஃப் அண்ணன் தாடி வச்சிருக்காரு, ரெண்டு பேர் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க சமூகமா இருக்காங்க. ஒரு ஆசிஃப் அண்ணன் தான் கருப்பர் கூட்டம்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ப்ராபகேண்டாவை பண்ணி, அதாவது போலியா ஒரு செய்தியை பரப்பி ஒரு மிகப்பெரிய வெறுப்பை ஒரு தனிநபர் ஆசிஃப் அப்படின்ற ஒரு தனிநபர் மீது மாரிதாஸ் வந்து கக்குனாரு. அந்த கக்குனதுக்கு தான் இன்னைக்கு சென்னை பத்திரிகையாளர்லாம் திரும்ப ஒரு செருப்பால அடிக்கிற மாதிரி ஒரு பதில வந்து கொடுத்துருக்காங்க. யார் பக்கம் நிற்கிறாங்க, யாரை அவங்க ஜெயிக்க வச்சிருக்காங்க, யார் பக்கம் நாங்க நிக்கிறோம் அப்படின்றத அவங்க இதன் வழியாக தெரிவிச்சிருக்காங்க. பட் அப்படி அவர் சொல்ற மாதிரிலாம் அது உண்மையான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. இன்ஃபேக்ட் கருப்பர் கூட்டம்ன்ற யூடியூப் சேனல் பத்திலாம் ஆசிஃப் அண்ணனுக்கு தெரியவே தெரியாது. அவர் வந்து நியூஸ் 18ல இருப்பாரு. அவருடைய வேலை சங்க வேலைகள் செய்யறது, இதோட தான் அவருடைய பணி அப்படின்றது போயிட்டு இருக்கும். ஜென்ரலா மெயின் ஸ்ட்ரீம்ல இருப்பாரு, அங்க டிபேட்ஸ் நடத்துறது, அங்க இன்டர்வியூஸ் பண்றது, அங்க ஆர்கனைஸ் பண்றது, ரிப்போர்ட்டர்ஸ், இந்த வேலையை தான் வந்து செஞ்சுட்டு இருந்தாரு. சம்பந்தமே இல்லாம ஒரு கனெக்ஷனை ரெடி பண்ணி அவரை ஊடகத்துல இருந்து துரத்தணும் அப்படின்ற அந்த வேலையை முதன்மையாக கொண்டு வலதுசாரிகள் வந்து ஒரு மிகப்பெரிய ஆட்டத்தை வந்து போட்டாங்க. அந்த பாசிச கும்பல் ஒரு மிகப்பெரிய வெறி ஆட்டத்தை தான் நிகழ்த்தினதுன்னு கூட சொல்லலாம். அது நடந்து கட் பண்ணா இன்னைக்கு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துல தேர்தல் நடக்குது. இந்த தேர்தலில் வந்து ஆசிஃப் அண்ணன் நின்று ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள், சென்னை பத்திரிகையாளர்கள் யார் பக்கம் நிக்கிறாங்க, அண்ணன் வந்து என்னென்ன வேலையை செஞ்சிருக்காரு, பத்திரிகையாளர்கள் என்னென்ன வேலையை செஞ்சிருக்காரு, சும்மாலாம் ஜெயிக்க முடியாது எலெக்ஷன்ல. அவர் ஏதாவது வேலையை செஞ்சிருந்தாதான் அவங்க ஓட்டு போடுவாங்க, அவங்க அவரை வந்து ஒரு பொதுச்சாளராக தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ தமிழ்நாட்டுல இப்படியான வெறுப்பை வந்து நம்ம பரப்பிடலாம், ஒரு தனிநபராக அவரை மதத்தை வைத்து அவரை வந்து கார்னர் பண்ணிடலாம், அவரை ஒதுக்கிடலாம், அவர் தூக்கி போடலாம் மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து, அவரை வந்து இனிமே மூஞ்ச காட்ட விடாம பண்ணலான்னு நினைச்சா அது என்னவாகும், தமிழ்நாட்டு மண்ணில் அது என்னவாக பிரதிபலிக்கும் அப்படின்றதுக்கு உதாரணமாக தான் இன்னைக்கு ஆசிஃப் அண்ணனுடைய வெற்றியை வந்து நம்மளால பார்க்க முடியுது. இவர்களுடைய ஒட்டுமொத்த அஜெண்டா அப்படின்றது என்ன அப்படின்னா, இவரை வந்து வெளியே அனுப்பணும், இங்க இவர்களுக்கு சார்பான ஆட்களை கொண்டு வரணும், ஒரு வெறுப்பை பரப்பணும். ஏன்னா அண்ணா என்னென்ன பண்ணுவார்ன்றது அவங்களுக்கு தெரியும். அண்ணாமலை வந்து பத்திரிகையாளர் மிரட்டினார்னா அந்த இடத்துல போய் திரும்ப கேள்வி கேட்பாரு, எப்படி பத்திரிகையாளர் நீங்க இப்படி பேசலாம் அப்படின்ற விஷயத்தை நேரடியாக கேட்கக்கூடிய துணிச்சல் வந்து ஆசிஃப் அண்ணன் கிட்ட இருக்கு. ஸோ இந்த பிரச்சனை தான் மாரிதாஸ் மாதிரியான வலதுசாரிகளுக்கு இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைச்சாலும், தமிழ்நாட்டில் தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் நியாயத்தின் பக்கம் நிற்கிறவர்களை, சமூக நீதியின் பக்கம் நிற்கிறவர்களை உங்களால ஒதுக்க முடியாது. அவர் மீது ஏகப்பட்ட ஹேட்டை வந்து பரப்புனாங்க. அவர் வந்து ஒரு திமுகவுக்காக வேலை செய்யறாரு, அவர் வந்து பெரியாரிஸ்டுகளுக்காக வேலை செய்யறாரு அப்படிங்களா. அவர் வந்து டு பி ஃப்ராங்க் அண்ணா வந்து ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு நபர். அது அவரே வெளிப்படையாக எல்லா இடத்துலையும் போட்டுதான் இருப்பார். அவருடைய ட்விட்டர் ப்ரொஃபைல் பிக்சர்ல கூட இருக்கும். அப்படி இருக்கிற நபர் மீது இப்படியான சாயங்களை தொடர்ச்சியாக பூசிதான் அவரை வந்து விரட்டி அடிப்பதற்கான வேலையை வலதுசாரிகள் செஞ்சு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய படுதோல்வியை சந்திச்சிருக்காங்க. பத்திரிகையாளர்கள் ஒட்டுமொத்தமாக ஆசிஃப் அண்ணன் பின்னாடி நிக்கிறத இன்னைக்கு உறுதி செஞ்சிருக்காங்க. இப்ப எப்படியும் கண்டிப்பா வருவார் மாதிரி இன்னொரு உருட்டை எடுத்துட்டு ஆசிஃபுக்கு ஆப்போசிட்டா என்னது யாரு தெரியுமா, ஷபீர் தான், எல்லாரும் திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டை தூக்கிட்டு வந்து நிப்பாரு. என்ன உருட்டினாலும் கடைசி வரைக்கும் அந்த போர்ட்லயே உருட்டிட்டு இருக்க வேண்டியதான். உங்களால தமிழ்நாட்டுல எதுவும் பண்ண முடியாது அப்படின்றதான் இதன் வழியாக நம்ம சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கு. இறுதியாக ஒரே ஒரு விஷயம், ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி முடிக்க விரும்புறேன். அது என்ன அப்படின்னா, இவர் வந்து தொடர்ச்சியாக எல்லாரையும் மரியாதை இல்லாம பேசுவார் மாரிதாஸ். யார் எடுத்தாலும் அவன் இவன் வாடா போடா அவனே இவனே தான். மரியாதைன்றது அவருக்கு சுத்தமா கிடையவே கிடையாது. அது வந்து நம்ம எடுத்துக்கலாம், உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்கலாம், அல்லது சூர்யாவை எடுத்துக்கலாம், ஜோதிகாவை எடுத்துக்கலாம். யாரை பத்தி பேசுறாரோ எல்லாத்தையுமே அவனே இவனே வாடா போடா அப்படின்றதான் அவருடைய ஸ்லாங்கே. அப்படிதான் ஆசிஃப் அண்ணனே அவர் வந்து பேசிட்டு இருப்பாரு. ஒரு வீடியோல இப்ப ரீசெண்டா ஆசிஃப் அண்ணா வந்து அண்ணாமலை போய் மீட் பண்ணாரு பாஜக ஆபீஸ்ல. அப்ப இவன் யாரு தெரியுமா, இவன் தான் ஆசிஃப் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. அப்போ அது சம்பந்தமா நானும் ஆசிஃப் அண்ணனும் பேசணும். அப்போ நான் இன்டர்வியூ ஆரம்பிக்கு முன்னாடி சொன்னேன், ஆனா நீங்க வந்து மரியாதை இல்லாம பேசிட்டு இருந்தாலும் நீங்க வாடா போடானே பேசுங்க, உங்க வயசு தான் கிட்டத்தட்ட இருக்கும், நீங்க வாடா போடானே அவர்கிட்ட பேசுங்க, பதில் சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லி கூட அவரால் வந்து கடைசி வரைக்கும் நான் அப்படி சொல்லி கூட அவர் வந்து நேச்சுரலாவே அவருக்கு வந்து அவன் இவன் சொல்றதுக்குலாம் வரல. அவர் அவ்வளவு கேவலமா பேசியும் அவரோட வேலையிலேருந்து வெளியனுப்புறதுக்கு காரணமாக இருந்தும் அவர் வந்து அபியூஸ் பண்ணியும் பொய்யான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அவரை ஒரு பணியிலிருந்து வெளியமைச்ச ஒரு நபர், மீண்டும் மீண்டும் அவர் அபியூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர், அவருக்கு பதில் சொல்லும் போது கூட அண்ணன் வந்து கண்ணியமா பண்ணாரு. இதுதான் எங்க அண்ணன். மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.